இன்றைக்கி என்னோட நைட் ரொட்டீனை வந்து பார்க்க போகிறீங்க. இது ரொம்பவே ஒரு கேஷுவலான ரொட்டீனாக தான் இருக்குது. ரொட்டீன் அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் பல வருஷமாக இந்த மாதிரி தான் நைட் டின்னர் பண்ணுறது எல்லாமே இந்த ஃபார்மேட் தான். இந்த டைமுக்கு இது இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஏன்னா நான் மெய்டு வச்சுக்கல. அதே சமயம் எனக்கு 2 குட்டீஸ் இருக்காங்க. ஒர்க்கிங் போகிற ஹஸ்பண்ட் அண்ட் நானுமே சமயத்தில் ஒர்க்கிங் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ என்னோடய ரொட்டீனை நான் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணால் தான் என்னோடய ஹெல்த்துக்கும் சரி, அடுத்த நாள் குட்டீஸ்க்கும் சரியாக என்னால் எல்லாத்தையும் பார்த்து பண்ணி கொடுக்க முடியும். இன்றைக்கி என்னோடய நைட் டின்னர் பிளான் வந்து பார்த்திங்கன்னா, மல்லித்தலை, புதினா இதெல்லாம் போட்டு எள்ளும் சேர்த்துப்பேன், கொஞ்சம் நட்ஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு சட்னி வந்து பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி என்னோடய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்குமா, அதனால் அதையுமே வந்து பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து எக்கு வந்து கேட்டாங்க. ஸோ எக்கெல்லாம் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஸ்பூனெல்லாம் யூஸ் பண்ணாமல் கையெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு பார்ப்பீங்க. ஸோ அப்படியே பழக்கமாயிடுச்சு. ஸ்பூனும் யூஸ் பண்ணுவேன், பட் சமயத்தில் அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுறது உண்டு. முட்டை, நாட்டுக்கோழி முட்டை இருக்குது. இது ப்ராய்லர் முட்டை வந்து இந்த ஊரில் இந்த கலரில் தான் இருக்குது. நாட்டுக்கோழி முட்டை தான் வந்து ஒயிட் கலரில் வந்து இருக்கும். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் ப்ராய்லர் முட்டை, நாட்டுக்கோழி முட்டை தானே இந்த ரோஸ் கலரில் ஒரு மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து அப்படியே டிஃப்ரெண்ட்டாக வந்து இருந்தது. பட் 2 முட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அந்த ஸ்மெல்லு வந்து இருக்க தான் செய்யுது. அதனால் நான் கொஞ்சம் தூக்கலாக பெப்பர், ஜீரா பவுடர் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிப்பேன். இல்லைனா குழந்தைங்க, என் ஹஸ்பண்ட்க்கு வந்து அவ்வளோவா பிடிக்கிறதில்ல. ஃபஸ்ட்டு நான் வந்து முட்டை பொரித்து எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் தோசை வந்து ஊற்றி கொடுத்தோன்னா ஓவராலாக வந்து சூடாக வந்து சாப்பிட நல்லாயிருக்கும். நான் அப்படியே வந்து என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு தோசை என் பாப்பாவுக்கு, தம்பிக்கு, அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்குன்னு ஒன்றா வந்து சுட வந்து ஊற்றி கொடுப்பேன். நேற்று இட்லி பண்ணேன், அதனால் இன்றைக்கி தோசை வந்து பண்ணியிருக்கேன். சாப்பாடு மீந்து போனாலும் நைட்டு வந்து சாப்பிட்டுப்போம். அப்படி இல்லை சாப்பிட தோணலை, தோசை சூடாக சாப்பிட தோணுது அப்படின்னா தண்ணி ஊற்றி வச்சுருவேன் நான். ஸோ அடுத்த நாள் மார்னிங் சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். மோர் கலந்து அடுத்த நாள் அந்த பழைய சாதத்தை வந்து சாப்பிட்டுப்போம். பாப்பாங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோஃபாவில் உட்காந்துட்டே சாப்பிட்றதுக்கு பழக்கலை, டைனிங் டேபிளையும் நான் பழக்கலை. ஏன்னா அவங்களுக்கு அந்த சேரில் உட்காந்து அந்த டைனிங் டேபிளில் உட்காந்து அப்படியெல்லாம் சாப்பிட்டுக்கிற மாட்டாங்க. என்னோடய குட்டி பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 வயசு ஆக போகுது. ஸோ அவரை வந்து கொஞ்சமாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான், தனியாக அவராக வந்து எடுத்து சாப்பிட்டுக்கிறதுக்கு. அவருக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் காரம் இல்லாமல் கொஞ்சம் தோசைலாம் வந்து பிச்சு போட்டுட்டு அந்த மாதிரி அவருக்கு சட்னியில் கொஞ்சம் எங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும், அவருக்கு வந்து கொஞ்சம் அது கூட வாட்டர், நல்லெண்ணெய், ஏன்னா காரம் இருக்கக்கூடாது. இப்போ தான் லைட்டாக வந்து காரம்லாம் நான் வந்து சேர்த்துக்கிறேன்னா, அதனால் என்ன பண்ணுறது, அவருக்கு எப்படி கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி கொஞ்சம் தோசையை பிச்சு போட்டுட்டு அப்புறம் சட்னியில் கொஞ்சம் வாட்டர் கலந்துட்டு, கை வந்து மறந்துடுவார், ரைட் ஹேண்டா லெஃப்ட் ஹேண்டான்னு. சமயத்தில் வந்து அவரை நிறையா லெஃப்ட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணுவார். பட் சாப்பிட்றதுக்கு நான் ரைட் ஹேண்டு தான் வச்சு கொடுக்குறதுனால அது வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு ரைட் ஹேண்டா லெஃப்ட் ஹேண்டா அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பார். நம்ம சொல்லி கொடுத்தோன்னா அதுபடி சாப்பிட்டுப்பார். அவராக வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து அழகாக சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. ஸ்பூன் போட்டு கொடுக்குறோம் சாப்பாடுக்கலான்னா அழகாக ஸ்பூன்லேயும் சாப்பிட தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கையிலையுமே சாப்பிட தெரியும். ஆனால் அந்த வலித்து சாப்பிட்றது இதெல்லாம் வந்து தெரியாது இல்லையா குழந்தைங்களுக்கு. அதனால் நான் அவர் சாப்பிட்டு முடிச்சோன்னே அதை வலித்து ஊட்டி விட்டுருவேன். நான் வந்து எப்போ இருந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2.5 வயசுலேருந்து என்னோடய குட்டி பையனுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து கொடுப்பேன். ஆனால் சிந்தி வைப்பார், செய்வார். அதனால் கீழே உட்கார வச்சு அழகாக சாப்பிட என்னோடய பொண்ணுக்கும் அதே ப்ராக்டிஸ் தான், குட்டி பையனுக்கும் அதே ப்ராக்டிஸ் தான். தேவைப்பட்டாலும் திருப்பி கேட்டு வாங்கி சாப்பிடணும் அப்படி வந்து இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். நைட்டு எப்போவுமே கிச்சனில் வெசல்ஸ் எல்லாம் வந்து போட்டுட்டு படுக்க மாட்டேன். எனக்கு வந்து அது ஒரு ஹேபிட்டாக வந்து ஆயிடுச்சு பல வருஷங்களாக. அதாவது 7 இயர்ஸ் ஆஃப் மேரேஜில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ரொட்டீனாக நான் ஃபாலோ பண்ணுறதுனால அது கஷ்டமாகவும் தோணாது, அது ஈஸின்னு சொல்ல மாட்டேன். ஸோ இது அப்படியே கையோட கழுவி வந்து வச்சுருவோம், இப்போ என்ன வாஷ் பண்ணிடலாம் அந்த மாதிரி இருக்கும். எனக்கு அது தோணிகிட்டே இருக்குமா. அதே மாதிரி வந்து இந்த ஸ்டவ் இதெல்லாமே வந்து நான் க்ளீன் பண்ணிவிட்டு படுத்தால் தான் வந்து எனக்கு அந்த கிச்சனை அழகாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு. குட்டீஸ் எப்போ என்னோடய குட்டி பாப்பா வந்து பிறந்தாங்களோ அப்போவே நான் என்ன பண்ணுவேன், அவங்க தூங்கும்போது, அதாவது நைட்டு தூங்க வச்சுட்டு அந்த டக்குன்னு நான் வந்து அதை அந்த ஹாலை எல்லாத்தையும் பெருக்கி எடுத்துட்டேன்னா
எனக்கு வந்து மார்னிங் அவங்க எந்திரிச்சுனே நம்ம அவங்கள விளையாட விட்டுட்டு நம்ம கிச்சனில் ஏதாவது வேலை வந்து பார்க்கலாம். 2 குட்டீஸ் ஆனதுக்கப்புறம் இதை அப்படியே கம்பல்சரி எனக்கு ஃபாலோ பண்ணிட்டா தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்றைக்கி துணி வந்து காஞ்சிருச்சு அப்படின்னா நான் அதை அப்பப்போ வெயிலில் போட்டு தான் எடுப்பேன். எனக்கு அந்த வெயிலில் போட்டு எடுத்தால் தான் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ வெயில் வந்து சரியாக படலைன்னு தோணுனாலும் நான் வந்து அந்த துணியை வந்து விட்டுருவேன் கொடியிலேயே. ஸோ அந்த மாதிரி ஒரு சில பார்த்திங்கன்னா மேட்ஸ் எல்லாம் வந்து காஞ்சிட்ருக்கும். ஸோ காஞ்சது எல்லாமே எடுத்து டெய்லியுமே வந்து மடித்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையுமே பண்ணிடுவேன். வீட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கூட்டி எடுத்துருவேன். வீக்லி 2 or 3 தேவைப்பட்ட இன்பிட்வீன்லேயும் வந்து மாப் பண்ணிடுவேன். எல்லா ரூமே கம்ப்ளீட்டாக உதறி விரித்து கூட்டி எல்லாமே வந்து பண்ணிடுவேன். ஸோ பாப்பா ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தா குட்டி தம்பியும் வந்தாரா. ஸோ இந்த ரொட்டீன் நான் ஃபாலோ பண்ணுறது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட பால்கனிக்கு வெளியே இருந்து வந்து பார்த்தோன்னா இப்படி தான் வந்து இருக்கும். இது என்னோடய பால்கனி கனவு வந்து 7 வருஷம் 8 வருஷம் கழித்து, அதுவும் இந்த வாடகை வீடு, இது ஒரு கொஞ்சம் பழைய அப்பார்ட்மெண்ட் தான், இப்போ தான் வந்து நிறைவேறுச்சு. அப்போ பால்கனி இல்லாதப்பெல்லாம் பார்த்திங்கன்னா வெயில் வரதே வந்து கஷ்டமாக இருக்கும். பாப்பாவுக்கு வந்து துணியெல்லாம் வந்து வெயிலில் காய போடாமல் அலர்ஜிக் ஆயிடுச்சு ஒரு வாட்டிலாம். ஸோ பால்கனி வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெயில் பட்டாதான் வந்து எங்களுக்கு சரியாக இருக்குது. இன்றைக்கி அன்யூஷுவலாக வந்து மார்னிங் வந்து இருந்தது. என்னன்னு பார்த்திங்கன்னா பறவைகள் வந்து அந்த சிட்டுக்குருவி மாதிரி இருக்க பறவைகள் அப்படியே ரொம்ப நேரம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு அந்த வானத்தில் பறந்துக்கிட்டே இருந்துச்சு. எல்லா பக்கம் வானம் நிறையா நிறைஞ்சு போய் இல்லை பறந்துக்கிட்டே இருந்துச்சு. பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருந்தது. மொபைல் டவர்ஸ் இதெல்லாம் நிறையா வந்தனால அதுங்க அவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகுதோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தோம். இப்போ நாங்கள் மார்னிங் எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவெல்லாம் ஸ்கூலுக்கு விட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் குட்டி தம்பி ஹஸ்பண்ட் வந்து டிபிஎல் அந்த ஒரு ஷாப்பில் போயிட்டு ஃப்ரெஷ் மட்டன் வந்து எடுக்க போகிறோம். ஸோ இந்த ஒரு ஷாப் தான் எங்களுக்கு வந்து தெரியும். அதிகமாக எக்கச்சக்கமாக வந்து ஃப்ரோசன் மட்டன் இந்த மாதிரி தான் வந்து கிடைக்கிது பக்கத்துலலாம். இந்த இடத்துல அது ஃப்ரெஷ்ஷுன்னா நம்ம ஊர் மாதிரி கண்ணுக்கு முன்னாடி கோட்டெல்லாம் வந்து வெட்டுறது இதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு முடியாது. அவங்க சொல்கிறது தான் நம்ம வந்து நம்பி வாங்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த ஷாப்பில் வாங்கிட்டுருக்கோம். நாங்கள் கிளம்புறப்பயே வந்து தூறல் வந்து போட ஆரம்பிச்சிருச்சு. சமீபமாக இந்த 2-3 நாளாக வந்து மழை வந்து வந்துட்டுருக்கு. குட்டி பையன் பாருங்களேன், ஆக்சுவலி அவர் தூங்கலாம் இல்லை, சும்மா ஆக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தார் அவங்க அப்பா கிட்ட. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த ஷாப்புக்கு வந்து இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இங்கே வந்து வரேன். ஹஸ்பண்ட் தான் எப்போவுமே வந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. இங்கே வந்து பார்த்தா பேட்டிஸ் எல்லாம் நிறையா பர்கர் இதுக்குள்ளெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி நிறையா பேட்டி இந்த மாதிரியெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. இது எல்லாமே ஃப்ரோசன் ஐட்டம், ரெடிமேடான ஐட்டம் மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் மட்டன் வந்து இந்த மாதிரி தொங்க விட்டுருந்தாங்க ஹூக்கில் மாட்டி. அப்புறம் எந்த சைஸுக்கு நமக்கு வேணும்னு சொல்லிட்டோன்னா கரெக்டாக அந்த சைஸ்க்கு வந்து கட் பண்ணி வந்து கொடுத்துருவாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ வந்து கேட்டிருந்தோம். ஆனால் போன்லெஸ்ஸாக தான் வந்து கேட்டிருந்தோம். என்ன தான் இருந்தாலுமே நம்ம ஊர் கோட் டேஸ்ட்டுக்கும் இங்கேக்கும் வந்து பயங்கரமாக வித்தியாசமாக இருக்கும். ஸோ டேஸ்ட்டு ஆரம்பத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. நான் வந்து கிராமங்கள் சைடு வளர்ந்ததுனால அந்த பக்கம் சாப்பிட்டு அந்த ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ தூரத்துக்கு சாப்பிட்டுட்டு இங்கே வந்து ரொம்ப பெரிய ஆடாக முத்துன மாதிரி இருந்தது. டேஸ்ட்டுமே எனக்கு வந்து சுத்தமாக செட் ஆகலை. ஸோ அப்புறம் பழகிட்டேன். குழந்தைங்களுக்காக வந்து நம்ம வந்து எடுத்து கொடுத்து தான் ஆகணும். அவங்கள வந்து பழக்கப்படுத்தணும். ஸோ எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் சாப்பிட கற்றுக்கணும் அப்படின்ற கான்செப்டில் அவங்க அப்படியே சாப்பிட்டு பழகிட்டாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாங்கினது இந்த மாதிரி தான் அழகாக ஒரு கவர் போட்டு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 3/4 கிலோ கிட்டே இருந்தது. ஸோ 1200 ரூபாய் கிட்டே எனக்கு விலை வந்தது இந்தியா விலை மதிப்புக்கு. அடுத்து நேராக நான் மாடர்ன் ஸ்டோருக்கு தான் வந்து வந்திருக்கேன். இங்கே வந்து இந்தியாவிலேருந்து வரவழைக்கப்பட்ட காய்கறிகள் இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ டேஸ்ட்டுமே கொஞ்சம் நமக்கு நல்லாயிருக்கும். நம்ம ஊரில் வந்து கிடைக்கிறதுனால வரதுனால கொஞ்சம் ஊர் சாயலில் நம்ம என்ன தான் இந்த ஊர் மட்டனை வாங்கிட்டாலுமே அந்த இஞ்சி புதினா மல்லித்தலை இதெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து சேர்த்து கொஞ்சம் நம்ம ஃப்ளேவரில் நம்ம ஊர் மசாலாலாம் வாங்கி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு
இங்கே வந்து தான் பொருள் வந்து வாங்குவேன். அது கண்டிப்பாக மட்டன், சிக்கன், நான்வெஜ் பண்ணுறேன்னா நம்ம இந்தியன் ஐட்டம்ஸ் வாங்கி தான் வந்து பண்ணுவேன். இங்கே வாங்க முடியாட்டியுமே எங்கள் அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் ஒரு இந்தியன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரி சின்னதாக வச்சுருக்காங்க. ஸோ அங்கே வாங்கியாவது பண்ணிவிடுவேன். இந்தியாவில் கிடைக்கக்கூடிய எல்லாம் கிடைச்சிரும். என்ன கொஞ்சம் காசு வந்து ஜாஸ்தியாக இருக்கும், அவ்வளோதான். இங்கே வந்து சீரக சம்பா அரிசி, அப்புறம் ராஜபோக பொன்னி அரிசி 5 கிலோ பேக்கெட்ஸ் தான் வந்து இங்கே அதிகமாக வந்து பார்க்க முடியும். ரொம்ப பெரிய பெரிய பல்காக 30 கேஜி இதெல்லாம் வந்து நம்ம கேட்டால் தான் வந்து எடுத்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 5 கிலோ பேக்கெட்ஸ் தான் வந்து ரேக்கில் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. நான் வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணா பிராண்ட் இருக்குது, இந்தியா கேட் இருக்குது, தாஜ்மஹால் இருக்குது, இப்படி எக்கச்சக்க பிராண்டு வந்து இருக்குது. நான் இன்றைக்கி வந்து அன்னபூர்ணா வந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ 5 கிலோ அரிசி வந்து எனக்கு 700 ரூபாய் வந்து வந்தது. இந்த ஒரு அது கல்லில் வந்து செஞ்ச பாட் வந்து பார்த்தேன். கிட்டத்தட்ட 2300 ரூபாய் சம்திங் வந்து போட்டிருந்தாங்க. அப்புறம் இடிகள் இதெல்லாம் இருந்தது. நான் சீரக சம்பா அரிசி வந்து லூஸில் வந்து வாங்கிக்கலாம். போன டைம் வந்து லூஸில் வந்து வாங்கினேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்திங்கன்னா லூஸில் வாங்கினா கம்மியாக இருக்குன்னு நினைப்போம். பட் நான் வந்து இதே கேஜியை வந்து நான் பேக்கெட்டாக வாங்கினேன்னா விலை கம்மி. லூஸில் வாங்கும்போது ஒரு ரிங்கெட் சேர்த்து தான் போட்டிருந்தாங்க. பட் டேஸ்ட் நல்லா இருந்தது. அதனால் நான் திருப்பியும் வந்து லூஸில் 1 கேஜி மட்டும் வாங்கிக்கிட்டேன். இந்த லாக் பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். மறுபடியும் இது மாதிரி கண்டினியூ பண்ணலாம், இல்லை இதோடு நிறுத்திக்கலாம். பை பாய்.